ஓம் சாய்ராம். அருமை அருமை சாயி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அடியேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன். என்ன பேசுகிறேன், ஏது பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு தீட்டு பற்றி பேசணும். தீட்டு துடைச்சிடுமா? ஒரு வீட்டில் தீட்டு இருந்தால் துடைச்சிடும். தீட்டோடு போனால், வீட்டுக்குள்ளார போனால் துடைச்சிடும். அந்த வீட்டை, அந்த பொருளாதாரத்தை அழிச்சிடும், அந்த குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை அழிச்சிடும் அப்படி சொல்கிறாங்க. உண்மையா பொய்யா? அதை நம்ம பார்க்க வரோம். பாபாவை தீட்டை நீ கும்பிடலாமா? பல பேர் கேட்குற கேள்வி இதுதான். நான் எங்கள் சித்தப்பாவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் காலமாயிட்டார், அந்த போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வரலாம் நான் அப்படின்னு. நேராக வரவேணா, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஏன் வந்தா என்ன ஆகிடும்? ஆமை பூந்த வீடும் அமினா பூந்த வீடும் விருத்தி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆமை கொல்லாமை, கல்லாமை, இந்த மாதிரி, அதாவது தீண்டாமை, இந்த மாதிரி ஆமைகள் எல்லாம் நான் நுழையக்கூடாது. தவிர ஆமை கண்டிப்பாக நுழையலாம். ஆமையவே வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். அது வாஸ்து ஆகிப்போச்சு. இப்போ அது பல லட்சம் கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆமை பூந்த வீடுன்னு சொல்கிறது எந்த காலத்தில் எடுக்காம, அந்த காலத்தில் சொன்னது இந்த ஆமையை தான் நினச்சி சொன்னாங்க பெரியவங்க. ஆனால் நம்ம இந்த ஆமையை நினச்சிட்டோம், கடல் ஆமை நினச்சிட்டோம். அப்படி இல்லை. இப்போ ஆமை பூந்த வீட்டில் தான் சிவாஜி கணேசன் குடியிருந்தார். அந்த செவாலியர் சிவாஜி கணேசன் சாலைன்னு அப்படியே ஆகிப்போச்சு. அவர் வாழ்ந்த அந்த சாலையே அவர் பேரில் மாறிடுச்சு. அந்த நீலகண்ட மேத்தா தெரு இருக்குது இல்லையா, அந்த மனோரமா இருந்தாங்களே, அந்த தெரு அவர் வீட்டில் நேராக முட்டும். அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருப்பார் சின்னதாக. அதை வணங்கிட்டு தான் அவர் வெளியில் போவார். இன்றைக்கி உலக மகா நடிகனாக அவர் இருந்தார், வாழ்ந்தார். புகழ் இன்னைக்கும் அவருடைய புகழ் இருக்குது. அந்த மாதிரி வாழ்ந்தார். ஆனால் முட்டுத்தெரு இல்லாமல் சாதாரணமாக கார்னர் பில்டிங்கில் வாழ்ந்தவங்களாம் அந்த மாதிரி இல்லை. எத்தனை கார்னர் அந்த தீநகரில் இருக்குது இன்னும். அதில் வாழ்ந்தவங்களாம் அவ்வளோ பெரிய மகானாக இருந்தாங்களா, அல்லது புகழோடு இருந்தாங்களா, பெயரோடு இருந்தாங்களா? இல்லையே. அது மாதிரி தான். இப்போ இதுக்கு வருவோம், தீட்டுக்கு வருவோம். தீட்டு கோபம் தான் தீட்டு, மனசு தான் தீட்டு, மாச்சரியம் தான் தீட்டு, காமம் தான் தீட்டு, மதம் தான் தீட்டு, இந்த மாதிரி பொறாமை தான் தீட்டு, தாழ்வு மனப்பான்மை இருக்குது, அதுதான் தீட்டு, கர்வம் தான் தீட்டு, சுயநலம் தான் தீட்டு. இந்த கல்லாமை, பொல்லாமை, இந்த ஆமை, இந்த தீட்டு, இதெல்லாம் தூக்கி தூரமாக போடுங்க. என்ன சொல்கிறேன்? இப்போ பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஆலயம் நம்ம தமிழ்நாட்டில், மிகப்பெரிய ஆலயம், மிகப்பெரிய அசுர வளர்ச்சி வளர்ந்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த தீட்டை தூக்கி தூரமாக போட்டதுனால தான் வந்துச்சு. மேல்மருவத்தூர் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்தில் தீட்டாக இருக்கிற அந்த யாராக இருந்தாலும் போகலாம். அந்த நாட்களில் கூட, அந்த மாத சுழற்சி வருகிற அந்த 3 நாட்களில் கூட நீங்கள் நீங்களே தூப தீபம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சார். அதனால தான் இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியே நிற்கிறாரு அந்த மகான் அடிகளார். அந்த மாதிரி தீட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ காரியம் முடிஞ்சிட்டு வர்றாங்க, வந்த உடனே கோவிலுக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வர்றாங்க. அந்த காரியம் அந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடியே அந்த குளத்தங்கரையிலேருந்து கலசத்தை எடுத்துகிட்டு கோவிலுக்கு வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வர்றாங்க கலசத்தை எடுத்துகிட்டு. அப்போ முடியலையே, அந்த காரியம் முடியலையே, கோவிலுக்கு போகிறாங்கல்ல. ஏங்க, மனசில் கடவுள் இருக்கார் இல்லையா, அது யாரால நீக்க முடியும்? கோவில் தான் மனசுலேயே வந்திருக்குது. அப்போ கோவில்னா நம்ம மனசு என்ன, எல்லாம் ஒன்று தான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்ன பிறகு இது என்ன விஷயம்? ஒன்றும் கிடையாது. அதனால் நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க. ஆனால் மனசு கில்ட்டியாக இருந்தால் வர வேண்டாம், அது மட்டும் சொல்கிறேன். நான் இன்னைக்கு இந்த இதில் ஈடுபட்டிருக்கேன். அதாவது ஆண் பெண் உறவு, கணவன் மனைவி அவங்க ஒன்றா இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வரக்கூடாது. இதெல்லாம் நேச்சர், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் யாரும் வரவேணான்னு சொல்லலை. அழகாக குளிச்சுட்டு மனசுக்கு சந்தோஷமாக அன்றைக்கி வரலாம். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கலாம். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரலாம், தப்பே கிடையாது. அதை போயிட்டு பெரிய இதாக சொல்லிவிட்டு, நான் இன்றைக்கி 3வது நாள்ப்பா, நான் 4வது நாள் வரலாமான்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் பேசுகிறாங்க ஒரே நாளில். அப்பா நான் வரலாமா, நான் இன்றைக்கி 3வது நாள்ப்பா, நான் நம்ம பொண்ணுங்க மாதிரி தான் கேட்குறாங்க, தப்பு இல்லை, வரலாமான்னு கேட்குறாங்க.
அழகாக வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதில் நேச்சர் எந்த இறைவனும் தடுக்கலை. அவர் இறைவனே கொடுத்தது தான் அது. இந்த காமம், லோபம், மதம், மாச்சரியம், முறையான காமம் இல்லாத முறை தவறிய காமத்தை தான் தீட்டு. முறை தவறிய அந்த கோபம், மாச்சரியம், கர்வம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, எனக்கு மட்டும் இது நடக்கலை, எல்லாருக்கும் நடக்குது, இப்படி நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தீட்டு. அந்த தீட்டு இருந்தாலே நம்ம வீட்டை நோக்கி எதுவும் வராது, நம்ம மனசை நோக்கி எதுவும் வராது. மனசு தான் தீட்டு. மனசை விட தீட்டு எதுவுமே கிடையாது. உடம்புல ஒரு காயமோ, உடம்புல ஒரு அழுக்கோ, சட்டையில் ஒரு அழுக்கோ, அதெல்லாம் தீட்டு கிடையாது. கண்டிப்பாக தீட்டு கிடையாது. மனசு தீட்டு தான் முதல் தீட்டு. அந்த தீட்டு இல்லைன்னா எல்லா தீட்டும் வராது. எந்த தீட்டும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் தூக்கி தூரமாக போடுங்கன்னு தான் சொல்கிறேன். அதனால் இந்த தீட்டை நினைக்காதீங்க. மனசு நல்லா இருந்தால் ஜீவகாந்தம் நம்ம மனசில் குடியிருக்கும். ஜீவகாந்தம்னா என்ன? நல்ல அருட்பேர் அலை. அந்த அருட்பேர் அலை நம்ம மனசில் குடியிருக்கும். நம்ம உடம்புல ஒரு செல்லுலையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களில் அந்த ஜீவகாந்தம் குடியிருக்கும். மனசு தீட்டு இல்லாமல் இருந்தால் போதும். வேற எந்த தீட்டும் நம்ம ஒன்றும் செய்யாது. வாங்க, கோவிலுக்கு வாங்க, போங்க. அருகாமையில் இருக்கிற கோவிலுக்கு அழகா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கடவுளும் உங்களுக்கு தள்ளிடாது. வெளியில தூரமாக நிற்பான் ஒருத்தன், அழுக்கு சட்டையை போட்டுட்டு, கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு, கடைசியில் அந்த அலுவலகத்திலேயே, அந்த தொழிற்சாலையிலே கடைநிலை ஊழியனாக இருப்பான். அவன் அந்த ஆலயத்தில் கடைசியில் நின்று பார்ப்பான். ஆனால் அந்த ப்ரீஸ்ட்டு அழகாக விளக்கை ஏற்றிட்டு ஜொலிப்பார். அவர் அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்பாரு, வீடியோவில் இருப்பார் அவர். ஆனால் இந்த கடைநிலை ஊழியன் இருக்கா பாருங்க, தூரமாக நிற்பான் இல்லையா, அவன் தான் உண்மையான உழைப்பாளி. இந்த உலகத்துக்கு அவன் தான் உண்மையான உழைப்பாளி. சும்மா வீடியோவில் பேசுறது, காட்சி கொடுக்கறது, நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிறது, அவங்கெல்லாம் உண்மையிலே இல்லை. அப்பா செஞ்சார் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே அப்பாவுடைய பிள்ளைங்க. அப்பா கொடுத்தாரு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பாபாவுடைய பிள்ளைங்க. கடைநிலை ஊழியனாக இருந்த அந்த கிழிஞ்ச சட்டக்காரன் கடைசியில் போயிட்டு, அப்பா என்னையும் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா, அவனை கண்டிப்பாக தூக்கி விடுவார் பாபா. கண்டிப்பாக தூக்கி விடுவார். கர்வம் உள்ளவனை தூக்கி விட மாட்டார். அவன் தான் தீட்டுப்பட்டவன் பக்கத்தில் நிற்கக்கூடாது. கோபமாக இருக்கிறவன் பக்கத்தில் நிற்கக்கூடாது. கோபமாக இருக்கிறவனுக்கு பாபா பக்கத்தில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லவே இல்லை. எப்போ பொறுமையாக, எப்போ நம்பிக்கையாக எனக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்தாரு யார் நினைக்கிறானோ அவன் தான் பாபாவுடைய பிள்ளை. அவன் தான் தீட்டு இல்லாதவன். அந்த தீட்டு இல்லாதவன் எப்போ கோயிலுக்கு வரானோ அவனை அப்படியே அரவணைச்சி மார்போடு கட்டி தழுவி அப்பா கேட்கறதெல்லாம் கொடுப்பார். அந்த மாதிரி தீட்டு இல்லாமல் நம்ம போவோம். இந்த தீட்டெல்லாம் ஒரு தீட்டே இல்லை. இதெல்லாம் நேச்சர். இறப்புங்கிறது எல்லாருக்கும் வருது. எல்லா வீடுகளிலும் நிகழுது. எப்பயாவது ஒரு தடவை நிகழுது. அந்த மாதிரி எது வச்சு தீட்டு நினைக்காது. ஒரு வருஷம் முழுக்க நம்ம கோவிலுக்கு போகாமல் இருக்க முடியுமா? அதனால முடிஞ்ச உடனே போங்க. அந்த தீட்டெல்லாம் ஒரு தீட்டாக நினைக்காதீங்க. தீட்டுங்கிறது மனசில் தான் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், மனசு தான் தீட்டு. அந்த தீட்டை தொடச்சிட்டோம்னா எந்த திட்டம் நமக்கு வராது. நம்ம திட்டா தனியாக நிற்க மாட்டோம். எல்லோரோட கடவுளோட ஐக்கியமாக நிற்போம். அதுதான் தீட்டு. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். மனசில் மாசு இல்லாமல் போயிடுச்சுனாக்கா அதுதான் அறம் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். அந்த அறத்தை முதல்ல நம்ம கடைபிடிச்சோம்னா எந்த அறமும் நம்மளை எதுவும் செஞ்சிட முடியாது. எந்த அறமும் நம்மளை எந்த தீங்கும் செய்யாது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பாவே நிறைய நாள் குளிக்காமல் இருந்தார். சாயப்பாவே குளிக்காமல் இருந்தார்னு சொல்லிட்டு நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். அப்போ அவர் அழுக்காத்தானே இருந்தார். அவர் உலகத்தை அழுக்கையே தொடச்சார். உலகத்தில் இருக்கிற அழுக்கையே தொடச்சார். அவர் எப்படி அழுக்காக இருக்க முடியும் இல்லையா? குளிக்காமல் இருக்கிறதுனால மனசு கெட்டா போயிடும். நோ ஒருத்தர் நிலக்கரை சுரங்கத்தில் தங்க சுரங்கத்தில் இறங்குறாங்க. குளிக்கிறதுக்கு வசதி இல்லை. 1 வாரம் 10 நாள் வேலை செய்கிறாங்க உள்ள. அதுக்கு பிறகு தான் வெளியில் வர்றாங்க. அவங்க மனசு அழுக்கா? அவங்க தான் உலகத்து அழுக்க துடைக்கிறவங்க. அந்த மாதிரி அப்பா குளிக்காமல் இருந்தார். உலகத்தினுடைய அழுக்க துடைச்சார். அந்த மாதிரி மனசு அழுக்க இல்லாமல் இருந்தால் போதும். அதுதான் அனைத்து அறம். அந்த தீட்டை உடைப்போம். திட்டமிட்டு வாழ்வோம். திகட்டாத சந்தோஷத்தை நம்ம பெறுவோம். வாழ்க வளமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து.